எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இந்த நொச்சிக்காடுல விவசாய நிலங்கள் மாசுபடுகின்ற அளவிற்கு ரசாயன கழிவுகள் பூமிக்குள் செலுத்தப்படுகிறது. ஆகவே அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும். இப்போ சமீபத்தில் முந்திரி தோப்பு ஒரு 900 பேரை அதுக்கு மேல் உள்ள 140 ஏக்கர் நிலம் முந்திரி காட்டை அழிச்சிருக்காங்க. இதெல்லாம் செய்யறது யாரு? விவசாயத்துறை அமைச்சராக இருக்கிற பன்னீர்செல்வம், எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் விஷம் பரப்பும் அமைச்சராக மாறி போயிருக்கிறதுனால இதெல்லாம் நடக்குது. இவரை பற்றி இப்போ சமீபத்தில் மிகப்பெரிய இஷ்யூ என்னன்னா விவசாயிகள் அவங்களோட குறுவை ஏக்கரேஜை 2 மடங்கு ஆக்கிட்டாங்க. அப்படின்னா சந்தோஷப்படணுமா வருத்தப்படணுமா? அதனால எங்களால் அவங்களோட நெல்லை வாங்க முடியலைன்னு. நெல் விதைச்சு அறுவடைக்கு 120 நாள் ஆகும். அந்த 120 நாள் இந்த அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது? 300 கோடி ரூபாய் நெல் சேமித்து வைக்கிறதுக்கான கிடங்குகள் கட்டுறதுக்காக மத்திய அரசு நிதி ஒதுக்கியும் அதில் ஒரு குடோன் கூட கட்டலை. ஆகவே இந்த அரசாங்கம் அதே மாதிரி நம்ம வள்ளலார் சுவாமிகளுடைய ஆன்மீக மையத்தில் அந்த வள்ளலார்கள் இருக்கும் பொழுதே அது மறைக்கிற மாதிரி எந்த கட்டடமும் கட்டக்கூடாது, குளங்கூட இருக்கக்கூடாது என்று வள்ளலார் சுவாமிகள் வலியுறுத்தி இருக்கார். ஆனால் அங்கே அரசாங்கம் கட்டடம் கட்டுறேன். இந்த திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கத்துக்கு இருக்கிற வேலையே கோவில்களில் கட்டடம் கட்டுறதா சொல்லி பணத்தை சுரண்டுவது. ஏனென்றால் திருச்செந்தூரில் சமீபத்தில் 4 மாதத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் ஆச்சு. 306 கோடி செலவு செய்ததா சொல்லியிருக்காங்க. அதில் 200 கோடி திரு சிவநாடார் அவர்கள், ஆன்மீக கொடையாளர், அவர் கொடுத்தது. மீதி உண்டியலில் பக்தர்கள் செலுத்திய பணம். ஆனால் நீங்கள் அங்கே போய் இப்போ பாருங்கள், கார் பார்க் பண்ணுற இடம் கூட எல்லா இடமும் இடிஞ்சு போய் குழியாக இருக்குது 4 மாதத்துக்குள்ள. காரணம் என்ன? மணலை போட்டு கட்டினா எப்படி இருக்கும்? சிமெண்ட்டை போட்டால் தானே அது நிற்கும். ஆகவே அதுக்கு பதிலாக 30% 40% கொள்ளை அடிக்கிற ஒரு அரசாங்கம். அதே மாதிரி பச்சை பாழியம்மன் கோவிலை கையகப்படுத்துறதுக்கு அதனுடைய ட்ரஸ்டிகளுக்கு இடையில சண்டை மூட்டி அதை கையகப்படுத்த சதி திட்டம் தீட்டுகிறது இந்த அரசாங்கம். ஆகவே இதை பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக எதிர்த்து போராடி தீர்வு காண நடவடிக்கை எடுப்போம். இந்த அரசாங்கம் சிப்காடு தொழிற்சாலை அதுலேயும் இதெல்லாம் விஷ கழிவு நீர் பூமிக்கு அடியில் செலுத்துனாங்களாம். எவ்வளோ பெரிய மனித விரோத செயல் இது! காரணம், பூமிக்கு அடியில் போனால் அது குடி தண்ணீரோட கலக்கும். அதன் மூலமாக நாம் என்ன கேள்விப்படுறோம்? இங்கு வருஷத்துக்கு 25 பேருக்கு மேலே புற்றுநோயில் இறக்கிறார்கள். தாய்ப்பால் விஷமாகிறது. ஆகிய இந்த மாதிரியாக ரசாயன கழிவுகள், நச்சு கழிவுகள் வெளியேற்றப்படும் தொழிற்சாலைகள் நிச்சயமாக அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே.